வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். அமைச்சர்கள் நியமனத்திற்கு தாமதம் ஏன்? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். மது அருந்திக் கொண்டிருந்த பொழுது ரவுடி கொலை, கோட்டுக்குப்பம் அருகே பயங்கரம். இனி விரிவான செய்திகள். சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் அறையில் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசின் திட்டமிடல் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். மேலும் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், குடும்ப உறுப்பினர்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, வசிப்பிடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கணக்கெடுப்பின் மூலம் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் சரியான பயனாளிகளுக்கு சென்றடைய உதவும் என்பதால் பொதுமக்கள் இதனை பொறுப்புணர்வுடன் அணுக வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மத்திய அரசானது மக்கள் தொகை கணக்கெடுப்பினை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய சுய கணக்கெடுப்பு இதில் கலந்து கொண்டு தங்களுக்குரிய பட்டியல் முழுவதையும் முழு மனதோடு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அரசாங்கத்துடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவது என்பது எளிதாகும். இது முக்கியமாக சுய கணக்கெடுப்பு சொல்லும்பொழுது தங்களுடைய விவரங்கள் அனைத்தையும் தாங்களே தெரிவிக்கின்ற நிலையில் எந்தவித தவறும் ஏற்படாது என்பது உறுதி. அதன் மூலமாக மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவது என்பதும் எளிதாகும். அதனால் தங்களுடைய விவரங்களை முழு மனதோடு மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்பது குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பது அரசாங்கத்துடைய எண்ணமாகும். அதனுடைய அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற இந்த சுய கணக்கெடுப்பு என்பது நம்முடைய மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு என்பது மட்டுமல்லாது தங்களை சார்ந்த தங்களுடைய சுய நிலையை நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம், நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினையும் இது உருவாக்கும். அதற்காக நம்முடைய மக்கள் அனைவரும் நம்முடைய துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். மத்திய அரசின் இந்த பணி மிகவும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அதுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அமைச்சர்கள் நியமனத்திற்கு தாமதம் ஏன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் முதல்வர், 2 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்னும் 3 அமைச்சர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவியேற்க வேண்டும். இதில் இழுபறி நீடிக்கிறது. பொதுவெளியில் அமைச்சர் பதவிக்கு பேரம் பேசப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. ஒரு அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. அமைச்சரவை அமைக்கும் முன்பாகவே ஊழல் இருந்தால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் நியமனத்தில் தாமதமாவதற்கு காரணம் என்ன என்று முதலமைச்சர் ரங்கசாமி பகிரங்கமாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும்
முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் பிரெஞ்சு அரசோடு நம்ம ஏற்கனவே ஆண்டவர்கள் என்ற முறையில அவர்களோடு நல்ல நல்லுறவோடு இருக்கிறோம். தமிழ் மொழியை பிரெஞ்சு நாட்டிலே அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே பிரெஞ்சு மொழியை நீக்க வேண்டும் என்று இந்த CBSE பாடத்திட்டத்தில் அந்நிய நாட்டு மொழி இருக்கக்கூடாது என்று சொல்வதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் பிரெஞ்சு மொழியை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த அவர்கள் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், மும்மொழி கொள்கையா, அதுல 2 இந்திய நாட்டு மொழிகள் இருக்க வேண்டும், 3வது மொழி அது கட்டாயம் கிடையாது என்றெல்லாம் பாமாளித்தனமாக மோடி அரசாங்கம், அதாவது ஒருத்தவங்க தேர்தலில் வெற்றி பெற்றதுனால ஆட்சி ஒரு தூய்மையான ஆட்சி சொல்ல முடியாது. மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதிக்கு விஜய் கடைசி நேரத்தில் தான் போனாரு. தேர்தல் நிக்கிறதுக்கு தேர்தல் சமயத்துல ஒரு 15 நாள் தான் அந்த வேலை செஞ்சாரு. வேலை அது மட்டும் இல்ல, இதே பாராளுமன்ற தேர்தல் 3000 ஓட்டு வித்தியாசம் நாங்க அந்த ஜெயிச்சோம். அங்க 4 முறை போட்டி. கடைசி நேரத்துல அவர் கட்சி பணியும் பார்க்கணும், தேர்தல் வேலையும் பார்க்கணும். அதனால ஒரு கால அவகாசமும் இல்லை. அதனால அவரு ஓய்வு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணுதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க அது ரங்கசாமி அவருடைய பாரம்பரியமா அவர் வெற்றி பெற்ற தொகுதி. அப்படி இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சர் எடுத்து ஒரு கட்சி தலைவர் போட்டியிடணும், முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடணும் சொன்னதுனால போய் அங்க நின்னார். இதுதான் காரணமே தவிர வெற்றி தோல்வி சகஜம். இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளை புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் தொடங்கியது. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கணக்காளர் நேரடியாக வந்து கணக்கெடுப்பு நடத்த உள்ள நிலையில் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இணையதளத்தில் தகவல்களை பதிவேற்றம் செய்யும் சுய கணக்கெடுப்பு முறையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்டத்தின் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் இணை இயக்குனர் புவனேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சனி ஜெயந்தி விழா சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சாரம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சனி ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உபயத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சனி ஜெயந்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் தணிக்கைவேல் என்கிற குமார், கட்சி நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறப்பட்டு பொதுமக்களிடையே மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை அமைச்சர் நமச்சிவாயம் மொபைல் செயலி மூலமாக அவரது குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்திய அரசு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான திட்டத்திற்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதலை மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டு இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் துவக்கமாக வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு அலுவலகம் மற்றும் வில்லியனூர் கூடுதல் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் ஒன்றிணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிட்டல் மொபைல் செயலின் மூலமாக அவரது குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை துவக்கி வைத்தார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், மத்திய அரசின் ஒப்புதலோடு மாநில அரசின் மூலமாக பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய அடிப்படை தேவைகள் அனைத்தும் சரியான விகிதத்தில் சென்றடைவதற்கு துல்லியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வீட்டு கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் என கூறினார். மேலும் டிஜிட்டல் செயலி, அதாவது மொபைல் மூலமாக பதிவேற்றம் செய்வதற்கும் சுய பதிவேற்றம் என்பதை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மே மாதம் 17ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை இந்த மொபைல் மூலமாக சுய பதிவேற்றம் செய்வதற்கு வலைதளம் மூலமாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி ஆகியோர் தெரிவித்தனர். மேலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்திய நாடு முழுவதும்
மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அறிவித்து அந்த அடிப்படையிலே இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இன்றைக்கு நடைபெற்று வருகின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இது நாள் வரையிலே இன்றைக்கு இது 16வது முறையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பதன் மூலமாக பல்வேறு அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதற்கும் வறுமை கோட்டில் இருக்கின்ற மக்களை மேற்கோட்டில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற வகையிலே அவர்கள் தங்களுடைய சுயமான அவருடைய அந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தங்களுடைய மொபைல் மூலமாக இன்றைக்கு கைபேசி மூலமாகவே தங்களுடைய உண்மை விவரங்களை அவர்கள் தெரிவிக்கலாம். இன்றையிலிருந்து நம்முடைய மே 30ஆம் தேதி வரையிலே சுயமாக முன்வந்து கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியை சார்ந்தவர்கள் ஸ்டாலின், கார்த்திக், சிலம்பரசன் ஆகிய 3 பேர். கார்த்திக் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தனர். அப்பொழுது தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது முன்னால் அதிவேகமாக வந்த அரசு சொகுசு பேருந்து ஒரு காரின் பின்புறம் மோதிய பிறகு காருக்கு முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இதில் மூவரும் 100 மீட்டர் வரை இழுத்து சென்று பேருந்திற்கு அடியில் மாட்டிக்கொண்டனர். இதில் மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி அருகில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காரில் வந்தவர்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மொபைல் மூலமாக குடும்ப உறுப்பினர்களை டிஜிட்டல் பதிவேற்றம் செய்தார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்து தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் விரைவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சிறப்பான IPL போட்டிகள் நடைபெற உள்ளதாக பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் நிர்வாகிகள் பாபு, ரீகன் ஜான்குமார், துரைசாமி, பிரபாகரன், கலைமணி, சிவகுமார், காமராஜ், மைக்கேல், தாமோதரன், பிரபு என்கிற தணிகைமணி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சங்க நிர்வாகி பாபு கூறுகையில் 58 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எங்கள் சங்கத்திற்கு டெத் சான்றிதழ் வழங்க யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையான வார்த்தைகளை பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவரை நம்பி விளையாட வந்த ஒரு பெண் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் கூறுகையில் அவர்களது நோக்கம் பாண்டிச்சேரி வீரர்கள் முன்னேறக்கூடாது என்பதுதான். வெளிமாநில வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைப்பதே அவர்களின் திட்டமாக உள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே எங்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வந்துள்ளார். PPL நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் எங்களிடமே உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர்கள் விரைவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சிறப்பான IPL போட்டிகள் நடைபெற உள்ளன. புதுச்சேரியில் 5 ஆண்டுகள் வசித்தவர்களே விளையாட முடியும் என்கிற விதிமுறை இருக்கும் போது அவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து வீரர்களை கொண்டு வந்து புதுச்சேரிக்காக விளையாட வைத்துள்ளனர்.
ஆனால் எங்கள் தலைவரின் நோக்கம் புதுச்சேரி இளைஞர்களை இந்திய அளவிலான போட்டிகளில் விளையாட வைப்பதே என கூறினர். நான் எப்படி பார்த்தா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நான் வழக்கே போடலாம். அவர் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா அவரை நம்பி விளையாடுறதுக்கு வந்த ஒரு பெண் வந்தது இல்லையா, அது சூசைட் பண்ணிச்சு இல்லையா, அதை பற்றி பேசியோ அதை பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்கு திராணி இல்லாதவர்கள் அவர்கள். இவர்களுக்கு என்னென்ன நோக்கம், பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்துடக்கூடாதுங்க, வெளியூர்லேருந்து வாங்கி பணத்தை கொடுத்து அடித்து வாங்கி மற்றவங்களை விளையாட வைக்கிறது அவங்க நோக்கம். அதை நிறுத்துவதற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான். அதை என்ன வகையில் கெடுக்கலாமோ அதுக்குண்டான முயற்சிகள் தான் இவர்கள் பயன்படுத்துகிற இத்தனை வார்த்தைகளும். இது அத்தனையும் முறியடிக்கப்படும். சீக்கிரம் எங்களிடம் பிசிசி அப்ரூவலோடு வரப்படும். இரண்டாவதாக பிபிஎல் நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரமும் உரிமையும் எங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. நன்றி. சனாதனம் குறித்து சட்டசபையில் பேசியது நாகரிகமற்ற செயல் என பாஜக நகரமன்ற தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் சனாதனம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பேசிய கருத்து நாகரிகமற்ற செயல் என புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சனாதனம் என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒன்று. அது பல தலைமுறைகளாக மக்களின் வாழ்வியலோடு இணைந்த ஒரு மரபாக இருந்து வருகிறது. தமிழக சட்டசபை போன்ற நாகரிகம் காக்கப்பட வேண்டிய இடத்தில் சனாதனத்தை அழிப்பேன் என்று கூறப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத மற்றும் நாகரிகமற்ற செயலாகும். தமிழகத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் நிலையில் இது போன்ற கருத்துக்கள் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடும். சனாதனம் குறித்து விமர்சனம் செய்வதற்கு முன் ஒவ்வொரு மதத்திலும் உள்ள பிரச்சனைகள் குறித்து சுய ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்து சமய அடையாளங்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் ஐ லிவ் வித் சனாதன் என்ற ஹேஷ்டாக் மூலம் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் பதிவுகள் பகிர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சமீப காலமா நமது தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் திமுகவை சேர்ந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் போது ஒரு சின்ன விஷயம் சொன்னார். அவர் சனாதனத்தை அழிக்க போறாரு. எங்க நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு விஷயத்தை முழுமையா தெரியாம அதை பத்தி கருத்து வெளியிடுறது ரொம்ப தவறு. நீங்க வேற அதை அழிக்க போறேன்னு வேற சொல்றீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டியிருக்காங்க. திருப்பி அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்த போதிலும் ஒரு சின்ன உங்களுடைய கருத்து திணிப்பு எப்படி இருக்குன்றதை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ராவணன் எங்களுடைய முப்பாட்டன் சொல்கிற நீங்களே ராமணன் ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி மக்கள்கிட்ட உங்களோட கருத்தை திணிக்கிறத இதோட நிறுத்திக்கோங்க. மேலும் அனைத்து இந்து கோயில்களுக்கு எதிர்க்கேவும் பெரியார் சிலையை வச்சு கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்ற மாதிரி வசனங்களோட நிறையா வச்சுருக்கிற நீங்கள் என்னைக்காவது ஒரு கிறிஸ்துவ சர்ச்சிலையோ இல்லை ஒரு முஸ்லீம் வழிபாட்டுத்தலங்களோ உங்களால் வைக்க முடியுமா? ஏன்னா எங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அப்படியே இருந்து வந்துட்டோம். இந்துக்களாகிய நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்கள நம்ம அவங்க மாண்ட ஏதாவது சொல்லட்டும், நம்ம வேலையை பார்ப்போம், அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட ஒற்றுமையும் நம்மளோட சக்தியும் நம்ம காட்டக்கூடிய நேரங்களில் நம்ம கோட்டக்குப்பம் அருகே மது அருந்தி கொண்டிருந்த பொழுது ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் 37 வயதான சிவகுரு. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருத்தல், அடிதடி வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் உள்ளன. கூனிமேடு கடற்கரையில் நடந்த மாசிமக திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக மரக்காணம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். நாளடைவில் கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஊர் தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரையும் அழைத்து மரக்காணம் காவல்துறையினர் எச்சரித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு கோட்டக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் சிவகுரு, இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன், புதுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் ஆகிய 3 பேரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது காட்டு வழியாக வந்த ஒரு கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை சரமாரியாக வெட்டியது. இதில் துடிக்க துடிக்க சரிந்த சிவகுருவை அந்த கும்பல் விடாமல் உடல் முழுக்க வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சிவகுரு துடிதுடித்து இறந்து போனார். உடன் மது குடித்த இலங்கை அகதி மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன், உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் உடலை மீட்டு கணபதி செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சவக்கிடங்கில் சிவகுரு உடலை வைத்தனர். சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் மாசிமக தீர்த்தவாரியில் நடைபெற்ற தகராறில் சிவகுருவை எதிர்த்தரப்பினர் சேர்ந்த நபர்கள் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட சிவகுருவிற்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலம் வள்ளி தெய்வானை சிவசுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மயிலம் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாத கிருத்திகை விழா நடைபெற்றது. கிருத்திகை விழாவை முன்னிட்டு நேற்று காலை கோவில் வளாகத்தில் உள்ள பாலசித்தர், விநாயகர், வள்ளி, தெய்வானை, சுப்பிரமணியர், நவக்கிரக சுவாமிகளுக்கு அபிஷேக வழிபாடு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் தங்க கலச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இரவு உற்சவர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மலை வளத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய்ய சுவாமிகள் செய்திருந்தார். தாவேகா அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுமா என்ற கேள்விக்கு காத்திருக்கிறோம் என திண்டிவனத்தில் நீட் தேர்விற்கு எதிராக திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வன்னி அரசு பதிலளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தபால் நிலையம் எதிரே நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிட கழக மாநில இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் தம்பி பிரபாகரன் தலைமையில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னி அரசு கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷம் எழுப்பினார். மாவட்ட இளைஞரணி தலைவர் ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் ஈழம் பருதி, மாவட்ட காப்பாளர் பரந்தாமன், மாவட்ட துணைத் தலைவர் அன்புக்கரசன், மாவட்ட துணை செயலாளர் பெருமாள், மாவட்ட மகளிரணி தலைவி விஜயலட்சுமி, நகர தலைவர் பச்சையப்பன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் தேவராஜ், திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, நகர செயலாளர் கண்ணன், ஒளப்பூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆசிரியர் சொக்கலிங்கம், மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி, விசிக எழுத்தாளர் சேரன், வழக்கறிஞர்கள் திலீபன், கோபால் மற்றும் வடிவேல், ஓவியர் பாலு, இளஞ்சேரன், சசிகுமார், எழிலரசன், இமயன், விஸ்வதாஸ், தளபதி ஏழுமலை, சாக்ரட்டிஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வன்னி அரசு, கடந்த மே 3ஆம் தேதி கெஸ்ட் பேப்பர் என்கிற வடிவத்தில் நீட் தேர்விற்கான வினாத்தாள்கள் கசிந்ததாக கூறி பெரும் சர்ச்சை ஏற்பட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது மீண்டும் 22ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு என்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன் 89 முறை நடந்துள்ளதாக கூறுகின்றனர். வட மாநிலங்களில் வினாத்தாள்கள் விற்பனை செய்யப்படுவதாக பலமுறை விவாதம் எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆகவே நீட் தேர்வு முறையே ஒரு மோசடி முறை. இது குறிப்பிட்ட வர்த்தகத்திற்கு, குறிப்பிட்ட சமூகத்திற்கான முறை என்பது அம்பலமாகியுள்ளது. எனவேதான் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசு இனிமேலும் நீட் என்கிற பெயரில் சனாதனத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பது மக்கள் விரோத செயல். எனவே நீட் தேர்வை உடனே திரும்ப பெற வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். அதிமுக குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழக அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்க கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். அவருடைய கருத்துதான் எங்களுடைய கருத்தும். எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மகாராஷ்டிர மாநில அரசின் தீர்ப்பின் அடிப்படையில் கூறிய கருத்து சட்டப்பேரவையில் அதிமுகவிற்கு பெரும்பான்மை இல்லை என்ற அடிப்படையில் கூறப்பட்டது. அந்த கருத்துதான் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தும் என்றார். தாவேகா அமைச்சரவை குறித்த கேள்விக்கு தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த வன்னி அரசு, ஏற்கனவே தலைவர் கூறியிருக்கிறார், தலைவர் அறிவிப்பார், அறிவிக்கும் வரை உங்களை போன்றே விடுதலை சிறுத்தைகளும் அதற்காக காத்திருக்கிறோம் என்றார். தென்பசியா ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில்
வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய அறக்கட்டளை நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராம்குமார் செய்திருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். அமைச்சர்கள் நியமனத்திற்கு தாமதம் ஏன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். மது அருந்தி கொண்டிருந்த பொழுது ரவுடி கொலை, கோட்டுக்குப்பம் அருகே பயங்கரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.